எங்கால் மேலே மக்கள் அவ்வளோ பெரிய அபரிவிதமான நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அவர் ஒரு ஆள் தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யாரை நம்புறதா சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இப்போ தேர்தல் முடிவு வரும்போது ஓட் கவுண்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ரிசல்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரில் மக்கள் இவரை தவிர வேறு யாரை நம்ப முடியும்? ஸ்டாலின் என்ன தவிர வேறு யாரையும் நம்ப முடியும்? அவர் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறார், அதான் மக்கள் நினைவில் வச்சுருக்கிறாங்க. அதுபோக தேர்தல் அறிக்கையில் அவர் சூப்பரான திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறார். அதெல்லாம் மக்கள் இவர் சொன்னால் செய்வார்னு இவர் தான் நம்புகிறாங்க. மோடியை நம்பலை, எடப்பாடியை நம்பலை, அண்ணன் ஸ்டாலினை தான் நம்புகிறாங்க. அதனால் கண்டிப்பாக மறுபடியும் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறார் செல்வ பெருந்தகை அவர்கள். இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். தமிழ் மண்ணை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்பதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சர் என்ற கடமையும் ஆட்சியும் தொடர்வதற்குமான தேர்தல். மாண்புமிகு முதலமைச்சர் 5 ஆண்டுகள் உழைத்த உழைப்பு, தீட்டிய திட்டங்கள், அவருடைய சுற்றுப்பயணங்கள் எல்லாம் தான் இந்த தேர்தலில் பேசப்பட்டது. இன்னும் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். கடந்த 2021 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு இப்பொழுது மீண்டும் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தால் வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது. மோடி மீதோ பாஜக மீதோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி மீதோ அந்த நம்பிக்கை இல்லை. தேர்தலில் அதை கண்கூடாக தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம். எழுச்சியாக வாக்களித்திருக்கிறார்கள். மீண்டும் முதலமைச்சராக அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்வார். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் கம்பேர் பண்ணும்போது ஓட் பர்சன்ட் அப்படின்றது பதிவான வாக்குகளுடைய சதவீதம் அதிகமாக இருக்குது. ஜென்ரலாகவே நம்ம இந்த அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதத்தை பார்த்ததே கிடையாது. வரலாற்று சிறப்புமிக்க வாக்கு சதவீதமாக இருக்குது. ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோவில் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது புதுசாக வந்திருக்க தாவேகாவுக்கு பிறகு ஆதரவாக இது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை கேட்டால் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நடிகர்கள் எல்லாம் எல்லாரையுமே நீங்கள் கொண்டு போய் தயவு செஞ்சு எம்ஜிஆரோடையும் என்டிஆரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அரசியலுக்கு வந்தாங்க. அப்போ இருந்த அந்த இமேஜே வேறு. அவங்க உண்மையாகவே ஹீரோவாக பார்க்கப்பட்டாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது காலம். இன்னொன்று, ரசிகர்களை ஒரு அரசியல் கட்டமைப்பில் கொண்டு வர்றது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது எல்லாராலையும் முடிஞ்சிடாது. ஆனானப்பட்ட சிரஞ்சீவியே கட்சி ஆரம்பிச்சுட்டு கடைசியில் காங்கிரஸில் இணைஞ்சிட்டார். அவராலையும் முடியல. கமல்ஹாசன் ஆரம்பித்தார். எல்லாராலையும் அந்த மாதிரிலாம் அட்டென்ட் பண்ணிட முடியாது. அதனால் நேற்று பெஞ்ச மழை முளைக்கிற காலானெலாம் ஆட்சி கட்டலுக்கு வரணும்னு ஆசைப்படுறது இருக்குல்ல, இதெல்லாம் கனவு மட்டும்தான் அப்படின்னு பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். கனவுல ஒன்று அதெல்லாம் செய்யலாம், நிஜத்தில் வராது. அங்கே இருக்கிற ஆட்கள் அது மாதிரி சுற்றி இருக்கிறவங்க. அதனால் எல்லாமே சாதாரணமாக நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் தமிழ்நாட்டை ஆள முடியாது. தமிழ்நாட்டுக்கென்று பாரம்பரியம் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கென்று கலை, கலாச்சாரம், இலக்கணம் எல்லாம் இருக்கிறது. எல்லோரும் எம்ஜிஆராகவும் என்டிஆராகவும் ஆகிவிட முடியாது. இந்த தேர்தலில் வாக்குகள் சில சதவீதம் எடுப்பார்கள். குறிப்பாக இந்த கால்குலேஷன் அண்ட் அரித்தமெட்டிக், நீங்கள் கூட்டல் கழித்தல், மக்களுடைய மனநிலை, கட்சி வாரியாக உள்ள வாக்கெடுப்பு, ஓட்டு வங்கி, இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். குறைந்தபட்சம் 40 விழுக்காடுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வாக்கு வங்கி இருக்கிறது. நான் சொல்கிறது 50ன்னு மிகப்படுத்தி சொல்லலை. 42.65ன்னு ஒரு கணக்கு வந்துச்சு. எல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சர்வே ரிப்போர்ட் எல்லாம். நான் அப்படிலாம் சொல்லலை. இந்த கணக்கு தேமுதிக சேர்வதற்கு முன்பும் திரு ஓபிஎஸ் சேர்வதற்கு முன்பும் சில இயக்கங்கள், கட்சிகள், அது இஸ்லாமிய இயக்கங்களாகட்டும், சமூக கட்டமைப்பு உள்ள இயக்கங்களால் சேர்வதற்கு முன்பு இதெல்லாம் 1%, 1/2%, 4-5% இன்னும் பலம் கூடியிருக்கு. நான் சொல்வது குறைந்தபட்சம் ஒஸ்ட் கம் ஒஸ்ட் என்று சொல்லுவார்கள். 40 விழுக்காடுக்கு மேலே வாக்கு வங்கியை கொண்ட கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த 40 விழுக்காடை தொடும் அளவிற்கு எந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்குன்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதுபோக மேலும் திமுகவுடைய பவர் பற்றி பேசியிருக்காரு செல்வப்பிரந்தகை அவர்கள். என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்கள் எம்ஜிஆர் கூட என்டிஆரோட தயவுசெய்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவர்களாம் நிறைய செஞ்சுட்டு தான் அரசியலுக்கு வந்தாங்க. அவர்களும் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்ற நடிகர்கள், ஹீரோ, மக்கள் மனசை கவர்ந்தவங்க. அப்படிலாம் இன்றைக்கி இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல, சிரஞ்சீவி அவர்கள் எங்கள் கட்சியில் இருந்தார். அவர் பிரஜாய் ராஜ்யம் கட்சி ஆரம்பித்தார். 20 லட்சம் பேருக்கு மேலே கூட்டினாங்க அவருடைய கட்சி ஆரம்பிக்கும் போது. அந்த பிரஜாய் ராஜ்யம் கட்சி காங்கிரஸ் கூட யோசனை பண்ணாங்க, ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்துட்டார், ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி என்ன பண்ண போகிறாருன்னு. ஆனால் அவர் 18 விழுக்காடுக்கு மேலே வாக்குகளையும் பெற முடியல. 18-19 சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலேயும் பெற முடியல. ஆனால் அவர் தான் சூப்பர் ஹீரோ. என்றைக்கும் ஹீரோ, அன்றைக்கும் ஹீரோ. ஆனால் ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர்கள் விழுக்காடு வாக்கு வங்கி பெற்ற பிறகு கட்சி நடத்த முடியல. ஏன் நடத்த முடியல? ரசிகர்கள் வந்து கேடர் பேஸ்டு பார்ட்டியாக மாற முடியாது. ரசிகர்கள் தான். அதுக்கப்புறம் எல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. அவரால் கட்சியை நடத்த முடியாமல் என்ன பண்ணார்? காங்கிரஸில் இணைச்சி ஒன்றிய அரசியலில் UPA 2ல் அவர் வந்து ஒரு ஒன்றிய இணை அமைச்சராக, டூரிசம் மினிஸ்டராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு அவர் நடிக்க போயிட்டார். அப்படியாப்பட்ட சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில் சிரஞ்சீவிக்கு நிகரான சூப்பர் ஸ்டார் இடம் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஒப்பீடு. இப்போ பவன் கல்யாண் ஒருத்தர் வந்தார். பவன் கல்யாண் என்ன பண்ணார்? அவருடைய அரசியல் என்னாச்சு? ஒரு பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டு தான். கவர்மெண்ட்டும் ஆக முடியாது. இங்கேயும் விஜயகாந்த் வந்தார், நடிகர் கார்த்திக் வந்தார், பல பேர் வந்திருக்காங்க. ஏன் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் வந்தார். எல்லோரும் அந்த வீச்சை எட்ட முடியுமானா எட்ட முடியலை.